إن الحمد لله الحق وتعالى العلا والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலங்களின் இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களின் தோழர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான ஆண் பெண்கள், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்கத்தை கற்பதற்காக ஒன்றுகொள்ளும் இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமை நாள் நெருக்கத்தில் நடைபெற போகிற பல்வேறு நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி, அதன் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்தான் என்பதும், அதே நேரத்தில் அந்த தூதரை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்தால் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். இதில் இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்பதை இரு வகைகளாக இமாம்கள் பிரித்திருக்கிறார்கள். ஒன்று பெரிய அடையாளங்கள், இன்னொன்று சிறிய அடையாளங்கள். முதல் அடையாளம், பெரிய அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் அதை தொடராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்தார்கள். சிறிய அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நடைபெறப் போகிற என்ற 3 அடிப்படைகளை தொகுத்து கொடுத்தார்கள். ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நடந்து முடிந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால், நம்முடைய காலத்துக்கு முன்னால் நடைபெற்றது, அப்புறம் திரும்ப நடைபெறுவைகள், இனி நடக்க போகிறவைகள் என்று 3ஆக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் நாம் இதுவரைக்கும் 11 அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். அதில் 12வது அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ரசூலுல்லாஹ் அன்ன தலிதல் உம்மத ரபத்ஹா வ இன்ன தரல் ஹுஃபாத வல் உராத வல் ஆலத ரிஆஷ் ஷாதி யதவாஅலூன ஃபில் புனியானி. நீங்க பார்ப்பீர்கள், ஹுஃபாத்தும் செருப்பு அணியாதவர்கள், வல் உராத்து ஒரு ஆடை உடையவர்கள், வல் ஆலத்து மிக வறுமையின் பிடியில் இருப்பவர்கள், ரிஆஷாத்தி ஆடு மேய்ப்பவர்கள், யதலாவலூன ஃபில் புனியான் பெரும் கட்டடங்களை கட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி பார்த்தீர்களானால் மறுமை நாள் நெருங்கிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது முழுக்க அரபுகளை குறிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளிலும் வாழுகிற மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை அடைந்திருக்கிறது. இன்னைக்கு செருப்பு அணியாதவர்கள், அரகுர ஆடையுடையவர்கள், வறுமையின் பிடியில் நின்று ஆடு மேய்ப்பதற்காகவே பணித்தவர்கள், வறுமையில் நின்று ஆடுகளை மேய்ச்சாத்தான் சாப்பாடு என்ற நிலையில் இருப்பவர்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். இது அரபுகள் 1950க்கு பின்னால் அடைந்த நிலைமை. 14 நூற்றாண்டாக அரபுகள் ரொம்ப வறுமையில் இருந்தார்கள். 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 14 நூற்றா
காபாவுடைய திரை சீலை எங்க இருந்து போகும் தெரியுமா? காபாவுடைய திரை சீலை நம்முடைய நாடான ஹைதராபாத் நிஜாம் தான் அனுப்பி வைப்பார். எது வரைக்கும்? இந்த சோது குடும்பம் கைப்பற்றுகிற வரைக்கும். அதுக்கு முன்னால வரைக்கும் யார் எங்க இருந்து போயிட்டு இருந்துச்சு? காபாவுக்கு திரை துணி போடுவதை முழுமைப்படுத்த முடியாத வறுமையில தான் அந்த நாடே இருந்தது, அந்த மக்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஹைதராபாத் நிஜாம்கள் காபா துணியை செஞ்சு அனுப்புவாங்க. இன்னைக்கு அந்த காபா துணி எதால உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு? முழுக்க முழுக்க தங்கத்தால் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபுல்லா தங்க நூற்களால் கோர்த்து தான் அந்த காபாவே பொத்தப்படுகிறது. இதோட இந்த செல்வம் இப்படி பெருகுச்சுன்னா அதோட நிக்கல. அவங்க அந்த காபாவை சுற்றி இன்னைக்கு கட்டியிருக்காங்க பாருங்க கட்டடங்கள், அதெல்லாம் ரசூல்லா கற்பனோட பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணியிருப்பாங்களா? 1900க்கு முன்னால அந்த காபாவுடைய படங்கள் இருக்குது, எடுத்து பாருங்க. மண் தரை தான், மக்கள் போய் மண் தரையில தான் தவாஃப் வந்தாங்க. இன்னைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாளிகை வச்சிருந்த மாதிரி வச்சிருக்காங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் பளிங்கு கற்களை போட்டு மாளிகை கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காபா ஃபுல்லா முகம் காபால பார்த்த தரை குடிஞ்சா பார்க்குற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவர்களிடத்துல வந்திருக்கிறது. இதனுடைய உச்சபட்சமாக பெரும் பெரும் கட்டிடங்கள். உலகத்திலேயே இன்னைக்கு போட்டி போட்டு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுகிற சமூகம் நம்ம மட்டும்தான். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிட்டோம். உலகத்திலேயே பெரிய கட்டடம் உள்ள 2 நாடு எது? ஒன்று மலேசியா, இன்னொன்று துபாய், 3வது சவுதி வரப்போகுது. மலேசியா யாருடைய நாடு? முஸ்லிம்களுடைய. என்ன வருமானம் இருந்துச்சாங்க? 6 மாசம் மழை பெய்யும், 6 மாசம் தான் வெயில் அடிக்கும். வெறும் அட்டை பூச்சிக்குள்ளேயும் இந்த பூச்சிகளுக்குள்ளேயும் அந்த மக்கள் பாடுபட்டு ஒரு ரொட்டி தின்றதுக்கு படாத பாடுபட்ட மக்கள் எங்க நிலையை அடைஞ்சிருக்காங்க? 100 மாடி கட்டடத்தை கொண்டு போய் கட்டி உலகுக்கே நாங்க தான் அப்படின்னு காட்டுறாங்க. இன்னொருத்தங்க இங்க வந்தீங்கன்னா துபாயில புரூஜ் கலிபா, உலகம் முழுவதும் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட பெயராக்கி விட்டாங்க புரூஜ் கலிபா. என்னடா அது அப்படின்னா, 100 மாடுக்கு மேல அவங்க கட்டிருக்க நம்மள எத்தனை மாடுன்னு எனக்கு தெரியல. அவங்க கட்டி உலகத்துக்கு காட்டின உடனே நம்ம ஆளுகளுக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? சவுதிக்கு. என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்கிட்ட வாங்கி கட்டின, என் கீழே நிற்கிற நீயே நான் கட்டுறேன் பாரு மக்காவுக்குள்ளேயே அப்படின்னா அவன் அதையும் மேலே கட்டிட்டு இருக்கான். எந்த மக்கா? ஒரு ரொட்டிக்கு வழி இல்லாமல் உயிரை விட்ட மக்கள் வாழ்ந்த பகுதி அது. இன்னைக்கு அவ்வளோ பெரிய கட்டடங்கள். மக்காவுக்குள்ள அருள் இருக்கு. மக்காவை சுற்றி இருக்கக்கூடியது மதீனா, மற்ற நாள் இதெல்லாம் நீங்க போனீங்கன்னா ரியாத்து, வெறும் ஒட்டகம் மேய்க்கிற மக்கள். அந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது இவங்க பரப்புறாங்க. அது என்னமோ முஸ்லீமுடைய அடையாளமா இருக்கு. முஸ்லீமுடைய ஒட்டகம் மேய்க்கிறவங்களுடைய அடையாளம் இது. அந்த புழு தோப்பா ஒன்று போட்டுக்கிட்டு மேலே ஒரு சகப்பு கலரில் ஒன்று போட்டு அதுக்கு மேலே வட்டு ஒன்று வைக்கிறாங்களே, அது யாருடைய அடையாளம்? முஸ்லீம் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடையாளம்ன்றாங்க. அது இல்லாது, அது அவங்க ரியாத்து மக்கள் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு அதான் ஆடை. அது இன்னைக்கு உலகத்துக்கு ஃபேஷனா காட்டிட்டான். அது யாருக்கு? உலமாக்களுக்கு. ஏப்பா உங்களுக்கு சூப்பர் ஆடை அப்படின்னு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய உயர்ந்த ஆடையில போடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை கிழிஞ்ச ஆடையை போட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டான். அதனால இன்னைக்கு இது நிறைவேறி முடிய போகிற தருவாயில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். வந்துருச்சுல. எப்பயுமே ஒரு ஏத்தம்னு இருந்தா அடுத்து இறக்கம்னு ஒண்ணு இருக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இனி அரபுகள் என்ன ஆக போகிறார்களோ, இந்த நிலையை அடைஞ்சிங்கன்னா வறுமை நாள் நெருங்கிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து 13வது செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யக்சுருல் கதிபு லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தல்ஹுரல் ஃபித்தன். ஃபித்தன்கள், குழப்பங்கள் வெளிப்படாத வரைக்கும் மறுமை நாள் வராது. அது என்ன நம்ம சொல்லிட்டோம், குழப்பம்னா என்னன்னு சொல்லிட்டோம். வயக்சுருல் கதிபு, பொய்கள் அதிகமாகும். பொய் இன்னைக்கு யார் பேசலன்றீங்க? பொய்
இல்லாமல் வாழவே முடியாதுன்னு நினைத்து கொண்டு வந்துட்டாங்க. எது பொய் எது மெய் என்று கண்டுபிடிக்க முடியல. எல்லா இடத்துலையும் பொய் பேசுறதே தொழிலாக வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியாவில் மிக மிக உன்னதமான இடம் எது, மக்கள் நம்பிக்கைக்குரிய இடம் எது? ஒன்றும் அரசியல் துறை இருக்கு, அதில் நம்ப முடியுமா? உடம்போ சாக்கரனே பேர் வச்சிட்டாங்க. இன்னொன்று நிர்வாகத்துறை இருக்கு, அதை நம்ப முடியுமா? நீங்கள் ஒரு ரேஷன் போனா கூட லஞ்சம் கொடுக்க வாங்க முடியுமா? அல்லது வாங்க போக பொய் சொல்லாம வாங்க முடியுமா? வாங்க முடியுதா? சும்மா ஒரு ரேஷன் அட்டை வாங்குற பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு தானே? அதுக்கு ஒரு பொய் சொல்ல தான் வேண்டியது இருக்கு. அதைத்தான் அவனும் எதிர்பார்க்கறான். இதுல இருந்து இது ஆரம்பிச்சு இந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. வேற என்ன துறை இருக்கு? நீதித்துறை. நீதித்துறையில வக்கீல்களுடைய பேரே என்னதான்? மெய் பொய்யை உண்மைப்படுத்துவதுதான் வக்கீல் தொழில. எப்படி மாற்றிருக்காம மக்களுடைய இறுதி நம்பிக்கை நீதித்துறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த நீதித்துறை இருக்குல்ல, உலகத்திலேயே அற்புதமானது. அல்லாஹ் சொல்லணும், உனக்கு எதிராக இருந்தாலும், உன் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும், உன் யாருக்கு எதிராக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுங்கள், அதுதான் இந்த உலகத்தை அமைதியாக வைக்கும் என்கிறார் ரப்பு. எனக்கே நீதியா இருக்குன்னு அப்படின்னு, உண்மையா இருக்குன்னு சஹாபாக்கள் வந்தார்கள் உண்மையா சொல்றதுக்கு. தன் உயிர் போகும்னு தெரியும், தன்னை கல்லால் அடிக்க போகிறார்கள்னு தெரியும். கல்லால் அடிக்கிறதோட இல்ல, உயிர் போகிற வரைக்கும் கல்லால் அடிக்க போறாங்கன்னு தெரியும். ஆனா ஒரு இடத்துலயாவது மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது பிசகுனாரா? அதான் நீதித்துறை. நீதிக்கு ஒரு உமருன்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி நீதி இருந்த இந்த உலகத்தில் இன்னைக்கு நீதித்துறைகளில் நீதியே இல்லை. நீதித்துறை பூரா பொய்த்துறையை மாறி போச்சு. இந்த இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு போற வக்கீலுக தான் எங்க போய் உட்காடுறாங்க? நீதிபதியா உட்காடுறாங்க. இவங்க என்ன நீதிபதி? நீதிக்கு இப்ப அதிபதியா இருப்பாங்க. இவங்க பொய்க்கு வேணா அதிபதியா இருப்பாங்க. அதை பேசிட்டு அதுல இது ஓடிட்டு இருக்கு. அதனால பெருகி போச்சு. எல்லா இடத்துலையும் நிறைவாக காணப்படுகிற ஒரு அமல் இன்னைக்கு பொய். ஒரு மிட்டாய் வாங்க போனா அதுல ஏமாத்தி பொய் எழுதி வச்சிருக்கான். முட்டாயில எழுதி வச்சு போய் படிக்க தெரியாத மக்கள்கிட்ட கொண்டு போய் ரசூல்லா ஒரு தானிய ஈரமா உள்ள இருக்கு, வெளியில காஞ்சிருக்கு. அந்த வியாபாரிகிட்ட சொல்றாரு, என்னப்பா இது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வியாபாரி மழை பெஞ்சிருச்சுனாரு. மழை பெஞ்சு ரசூல்லா அவர் சொல்றதுல ஒரு லாஜிக்கா இருக்கான்னு தெரியல. சரி ரசூல்லா ஏத்துக்கிட்டு சொல்றாங்க, அப்படின்னா அதை வெளியில வைப்பா, ஈரத்தை வெளியில வை தெரியணும்ன்றாங்க. ஆனா ஒரு மிட்டாய் வாங்க போனா உங்களுக்கு பொய் தான் வருது. மக்கள் மாத்திரை வாங்க போனா ஒரு பொய் தான் வருது. எதுலையும் பொய், எல்லாத்துலயும் பொய். பொய் இல்லாத இடமே இல்லை என்ற அளவுக்கு ரசூல்லா சொன்னார்கள். நடந்து இனிமேல் பொய்ன்றதுக்கெல்லாம் நீ ஒன்றும் இல்லை, முடிஞ்சிற மாதிரியான நிலைக்கு வந்துருச்சு உலகம். அடுத்து ரசூல்லா சொல்றாங்க பாருங்க, தத்தகாரபுல் அஸ்வாக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பது இதெல்லாம் வார்த்தை. தத்தகாரபுல் அஸ்வாக், சந்தைகள் பக்கத்துல நெருக்கமாக இருப்பது. சந்தைகள் பக்கத்துல இருந்து ஏன் இருக்கக்கூடாது? நெருக்கமா சந்தைகள், இந்த தெருவுக்கு ஒரு சந்தை, இந்த தெருவுக்கு. நான் இங்க வர்றதுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச ஒரே சந்தை தேனியில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு சந்தை இருக்கும். நான் இங்க வந்த பின்னாடி பாக்குறேன், வாரத்துல 7 நாள் சந்தை இருக்கிற அது என்னது மாநகராட்சியா இருக்கு. எது? நம்ம காட்டுமன்னார்குடி. காட்டுமன்னார்குடி பேரூராட்சியா? பேரூராட்சி. காட்டுமன்னார்குடியை சுத்தி 7 நாள் சந்தை இருக்கு. அப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இங்க சந்தை, இதே நாளையில தான் எங்க சந்தை? வடலூர்லயும் சந்தை. நேற்று எங்க சந்தை? பொம்மராட்சியில சந்தை. நாளைக்கு எங்க சந்தை? மீன் சுட்டில சந்தை, நெடுஞ்சேரியில சந்தை. போய்கிட்டே இருக்கும் 7 நாளும். இது ஒரு சந்தை. இன்னொரு சந்தை இருக்கிறது சூப்பர் மார்க்கெட்டு. அது சந்தை தான், அது பேர் வேணா இங்கிலீஷ்ல வச்சுட்டு. அது சந்தை. மார்க்கெட்னா என்ன? காய்கறி மார்க்கெட்டு மாதிரி அது ஒரு மளிகை மார்க்கெட்டு.
பக்கத்துல நெருக்கமாக வரும்டாங்க ரசூல்லா. ரசூல்லா காலத்துல இப்படியா இருந்துச்சு பொருள். ரசூல்லா காலத்துக்கு போனது இவங்களுடைய சிறு வயசு காலத்துல போய் கேளுங்க. ஒரு மல்லித்தூள் வாங்கணும்னா எவ்வளவு தூரம் போகணும்னு, ஒரு மிளகாத்தூள் அரைக்கணும்னா எவ்வளவு தூரம் போகணும்னு. இன்னைக்கு மிளகாத்தூள் வெரைட்டிஸ் காட்டுறான், எந்த கம்பெனி வேணும்னு கேட்குறாங்க தானே. இல்லை எதுவுமே இல்லைன்ற அளவு கொண்டு வந்து குவிச்சுட்டான். நம்ம ஆளுக்கு எதை வாங்குறதுன்னு கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. அன்னைக்கு ஒரு மிளகாத்தூள் வாங்கணும்னா நீங்க மிளகாயை வாங்கணும், அதை காய போடணும், அதுக்கு போகணும் ரைஸ் மில்லுக்கு. அவரில் போய் அங்கே போனால் வரிசையில் நிற்கணும், அரைச்சி அப்புறம் காய வைக்கணும், அப்போ எடுத்துட்டு வரணும், அதை பாதுகாத்து வைக்கணும் காற்று போகாமல். இப்படி இருந்தது. இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை. வாங்கு சாப்பிடு சாவு, வேற ஒன்றும் செய்யாது அப்படின்னு வச்சுட்டான். காரபுல் அஸ்வாக்கு சந்துகள் நெருக்கமாக அமையும். ரசூலா இது எங்கன்னா ரசூலாவுடைய ஊர்லயே இருக்கிறது. இங்க விட அங்கதான் பெருசு. சவுதிகளில் போனவங்களுக்கு சவுதி துபை அங்க எல்லாம் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வால் மார்க்கெட்னா ஹைபர் மார்க்கெட்னா மாத்திக்கிட்டே இருக்கான். எது இனி உச்சத்துல போய் முடிச்சுட்டாங்க, முடிய போது அது எல்லா மார்க்கெட்டையும் ஒன்னா முடிய போறா ரப்பு. அந்த அளவுக்கு ரசூலா சொன்னது அப்படியே அச்சரம் பிசகாம நடந்திருக்கா. அன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள எத்தனை மார்க்கெட் வேணும்? ஒரு மார்க்கெட் போதில்ல, எத்தனை சூப்பர் மார்க்கெட் இருக்கு? தெருவுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. என்ன அப்படி மக்கள் வாங்கி குவிக்க போறாங்க? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இது நடக்கும், நடந்துருச்சு. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரே ஹதீஸ்லயே சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க யதகாரபு ஸமான், காலம் சுருங்கும்டாங்க, காலம் நெருக்கமாயிரும்டாங்க. இது ரெண்டு வகையாகவும் சொல்லலாம். ஒன்று என்ன, நம்ம வாழுகிற காலமும் அவ்வளோ ஃபாஸ்டா போகுது, பரக்கத்து போயிடுச்சு. பரக்கத்து போறதுன்னா நீங்க அன்னைக்கு நிறைய டைம் இருந்தது, வேலை செய்யறதுக்கு அவ்வளோ டைம் இருந்தது. யாருமே நேரம் பத்தலைன்ற வார்த்தையை அப்போ கேட்டிருக்க முடியாது. இன்னைக்கு நேரம் பத்தலை. அன்னைக்கு எவ்வளோ நேரம் தான் உழைக்க முடியும்? கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எவ்வளோ நேரம் உழைச்சிருப்பீங்க? 6 மணிக்கு மேலே உழைக்க முடியுமா? இருட்டிடும். என்ன விளக்கு இருந்துச்சு? மண்ணெண்ணெய் வந்துச்சு. அதுக்கு முன்னால சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை வச்சு எரிச்சாங்க. அதை எரிச்சுட்டு இருக்க முடியுமா? விடிய விடிய தூக்கி போட்டு படுத்தணும். துணி கிடைக்குமா எது வைக்கிறதுக்கு, திரிப்பத்த வைக்கிறதுக்கு? எதுவும் இல்லை. இதுதான் காலம். நீங்க ரஜா ரசூலா சொன்னாங்க மகரிபுக்கு மிஷாவுக்கு கடையில தூங்காதீங்கன்னாங்க. ஏன் தூங்குனா ஒரே காலை ஃபஜ்ர் தான். படுத்துட்டான் அப்புறமா எங்க எந்திரிக்குது? எப்ப நீங்க பாங்கு மைக்ல சொல்ல போறாங்க? பள்ளியாசல் கூட சொல்லுவாரு, 2 வீட்டு கேட்குமா? அங்க அந்த தெருவுல இருப்பவர் அறுவாடு தூங்கிட்டாருன்னா தூங்கிறாங்க, முடிச்சுட்டு இருந்து தொழுதுட்டு போய் படுங்கன்னாங்க இஷாவை. இன்னைக்கு என்னன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்றான், 2 மணிக்கு முடிக்கிறான். பத்த மாட்டது. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கத்தை குறைக்க முடியுமான்னு பார்க்கறான் நம்ம ஆளு. ஏன்னா காலம் அவ்வளவு அப்படியே ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. பத்தலை 24 மணி நேரம் பத்தலை. அடுத்து இன்னொரு 24 மணி நேரம் பத்தாது. இப்படி காலம் போயிட்டு இருக்கு. போன வாரம் உட்காந்த மாதிரி இருக்கு, இந்த வாரம் உட்காந்துட்டோம். வந்துட்டோமா? ஜும்மாவுக்கு இடையில எவ்வளவு நாள் நடந்துச்சு? விருன்னு போயிட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஆஸ்பத்திரியில டாக்டர் கேட்கிறாரு, நம்ம அதுக்கு முன்னே 7 மாசம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. குழந்தைய சுமக்கிறதுல அந்த பிள்ளைக்கும் குழந்தை சுமக்கிற தாய்க்கும் டாக்டருக்கும் உள்ள கன்வர்சேஷன் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு முன்னே 7 மாசம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. டாக்டருக்கே முடியல. அந்த மாதிரி சொல்லுது. ஆமா, நான் நினைச்சு கூட பார்க்கல குரு, காலம் சருன்னு வந்துருச்சு. நான் ஒவ்வொரு நாளும் சுமக்கிறதுக்கு அன்னைக்கு பட்ட பாடு இன்னைக்கு அதுவே சும இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் சொல்லுவான், மறுமை நாள்ல ஒரு கற்பவாதி குழந்தையை பெத்தெடுத்துருவாள். அந்த திடுக்கத்துல அவ்வளவு பெரிய அதிர்வு. அந்த அதிர்வுகளை நொறுக்கி வந்துட்டோம். இது ஒரு வகை. இன்னொன்னு, காலம் கைக்குள்ள வந்துருச்சா? பல பதிவுகள் நான் படிச்சிருக்கேன். வெளிநாட்டு போனவர்கள், என் பிள்ளைய பார்த்து 10 வருஷம் ஆச்சு, என் பிள்ளை பிறந்ததுலேருந்து நான் இன்னும் பார்க்கவே இல்லை, நான் வீட்டுக்கு வந்தேன், என் பிள்ளை அங்கிள்ன்ட்டு ஓடி போயிட்டான் வீட்டை விட்டு,
அப்படின்னு அழுதவர்கள் எல்லாம் காலம் இருந்திருக்கிறது. ஆனா அல்லாஹ் அந்த அழுகைக்கு கொடுத்தானோ இல்லையோ, இந்த இன்டர்நெட்டையும் மொபைலையும் இன்னைக்கு அப்படியே சுருங்கி சுருங்கி வந்து அமெரிக்காவில் இருக்கிற மக்களை இங்க உட்காந்து பார்க்குறோம். ஒரு பூமியினுடைய அடுத்த பகுதியில் இருக்காங்க, இங்க உட்காந்து நேரடியா பேசிட்டு அங்க டைம் என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு எவ்வளவு சுருக்கிட்டான் பாருங்க. அல்லா ஒண்ணு வந்து கொடுத்துட்டானா, இதுக்கு மேல நீ என்ன சுருக்கி காட்டணும்? ஒன்றும் இல்லை, சுருக்கி முடிச்சாச்சு. முடிஞ்சிருச்சா இல்லையா? நீ அமெரிக்காவுக்கு அப்ப போகணுன்னா எவ்வளவு நாள் ஆகும்? அந்த காலத்துல போக முடியாது. ஒருவேளை கப்பல் ஏறி போனீங்கன்னா கூட எத்தனை மாசம் ஆகும்? சுருங்கிருச்சா? நீங்க பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மலேசியாவுக்கு நீங்க போயிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய மலேசியா இல்ல, வெளி மாநிலத்துக்கு போகணுன்றாலே பல நாட்கள் ஆகும். அத்தனை பயணங்களையும் சுருக்கி, அத்தனை காட்சிகளையும் சுருக்கி, அத்தனை பேச்சுகளையும் சுருக்கி, எல்லா உரையாடல்களையும் உலகத்துக்குள் ஒரு கைக்குள்ள, அதை விட ஒரு புள்ளிக்குள்ள சுருக்கிட்டான் ரப்ப. சுருங்கிருச்சு. இதுக்கு மேல சுருங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சுருங்கிருச்சா இல்லையா? நீங்க வெளிநாட்டுல இருக்க ஒரு புள்ள பிறந்தோடனே காட்டுறான் அங்க உட்காந்துக்கிட்டு, இப்போ வந்துச்சு உனக்கு புள்ள அப்படின்னு. அவர் என்னமோ லைவா பக்கத்துல உட்காந்த மாதிரி பார்த்துட்டு, என்ன அங்க கொஞ்சம் மேடா இருக்கு மண்டையில, அங்க உட்காந்துக்கிட்டு கால் கொஞ்சம் என்ன அது ஒரு மாதிரியா இருக்கு, என்ன அங்க உட்காந்துக்கிட்டு, எங்க எத்தனை கிலோமீட்டரு? சாத்தியமான ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இதை சொல்லுங்கன்னா சிரிச்சிருப்பாங்க. என்னடா கற்பனை உலகத்துல வாழ்றான்னு இருப்பாங்க, அதுதான் கேட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் சுருக்கிட்டான். சுருக்கி சுருக்கி உலகத்தை, பூமியினுடைய நிலப்பகுதியும் சுருக்கி கையில கொடுத்துட்டான், காலத்தினுடைய ஓட்டத்தையும் சுருக்கி கையில கொடுத்து ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போயிட்டு இருக்கான். ஏதோ இந்த வண்டி முடிய போகும்போது போகும்ல, கட்டுப்பாடை இழந்து போயிடுச்சுன்றாங்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது. பறக்கத்தே இல்லை, பறக்கத்தே இல்லை. இருக்கா ஒரு பறக்கத்தை? எல்லாம் முடிஞ்சு போய் அந்த அளவுக்கு இருந்தும் மூணாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயக்சுருல் ஹர்ஜ், கொலைகள் ஹர்ஜ் பெருகும், அதிகமாகும்டாங்க. குல்து மல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஹர்ஜ்னா என்னன்றாங்க. புது வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ண அரபுகளுக்கு. அப்பொழுது ரசூல் அல் கத்ல், கொலை, கொலை, இந்த கொலை பெருகும்டாங்க. எந்த அளவுக்கு பெருகும் என்றால், கொன்றவன் ஏன் கொண்டான் என்று தெரியாது, கொல்லப்பட்டவன் ஏன் கொல்லப்பட்டோம் என்றும் தெரியாது. எப்படி போய் நிற்கும்னா, கொண்டவன் ஏன் கொண்டான்னு தெரியாது, கொல்லப்பட்டவன் ஏன் கொல்லப்பட்டேன்னு தெரியாது. நடக்குதா இன்னைக்கு? போர்களுடைய அனைத்து விதிமுறைகளையும் மீறி பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. 16,000 குழந்தைகள் இன்னைக்கு ஏன் செத்துச்சு தெரியுமா? அந்த குழந்தைக்கு பலஸ்தீனா என்னன்னு தெரியுமா? பைத்துல் மக்தஸ்னா என்னன்னு தெரியுமா? இந்த 2 பேருக்கு என்ன நாள சண்டைன்னு தெரியுமா? தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் பதிவு செய்து முடிப்பதற்கு முன்னால் கொல்லப்படுகிறது. பிறந்து பெர்த் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வருவதற்கு போன தந்தை சர்டிபிகேட்டோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த உலகத்திலேயே அந்த குழந்தைகள் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் இதெல்லாம் அவன் செய்யறான்? அவனுக்காவது தெரியுமா? இந்த குண்டு போடுறானே அவனுக்கு தெரியுமா இந்த குழந்தைய நம்ம ஏன் கொல்றோம் அப்படின்னு? அவனுக்கு ஒரு கோபம். அவன் பாட்டுக்கு போறான், யாரோ ஆர்டர் போடுறான், தூக்கி கொண்டு வந்து குண்டை போட்டு போயிட்டே இருக்கான். இந்த மாதிரி இன்னைக்கு இன்னும் பெருகும். இந்த கொலைகள் இன்னும் கொடூரத்திலும் கொடூரமாக. 2ஆம் உலக போர்ல செத்தவர்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஏன் செத்தாங்கன்னு தெரியுமா? நாகசாகில அணுகுண்ட போட்டானே, அதுல செத்து போன அந்த மக்களுக்கு தெரியுமா நம்ம ஏன் செத்தோம் அப்படின்னு? அவங்களுக்கு 2ஆம் உலக போர்னால என்னன்னு தெரியுமா? அன்றாட வாழ்க்கைக்கு உழைத்து கொண்டிருந்த மக்கள் பஸ்பமாயிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருகும். ஏன் கொண்டான் அவனுக்கும் தெரியாது. அதுல அவன் சொல்றான், அந்த அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போனவன் ஃபர்ஸ்ட் கிளைமேட் பார்ப்பானா. அதுல முதல்ல போயிட்டு வந்த ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான், அங்க போடலான்னு. அங்க போய் சொல்லிட்டானா, கிளைமேட் கோல்டா இருக்கு, குளிரா இருக்கு, வேணாம் அப்படின்ட்டானா. 2வது இந்த இடத்துக்கு போயிட்டு அவர் சொல்லியிருக்கானுங்க, போயிட்டு வந்த ஃப்ளைட்டு டிரைவர் சொன்னானா இங்க போடலாம் அப்படின்னா. பின்னாடி அவன் பதிவு செய்யறான்,
ஒருவேளை நான் போடலான்னு சொல்லிட்டேன், ஆனா இவ்வளவு பெரிய விபரீதம் தெரிஞ்சிருந்தா அங்கேயும் கூலிங்கா தான் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அவனுக்கு வேலை என்ன, நீ போய் கிளைமேட்டை பார்த்துட்டு வா, அவ்வளவுதான். எதுக்கு ஏன் கொண்டு வந்து போட்டார்கள்? போட்டவனுக்கு என்ன? அவனுக்கு அந்த மக்களுக்கு அவனுக்கு ஏதாவது குடும்ப சண்டை இருந்துச்சா? அந்த மக்களுக்கு அவனுக்கு ஏதாவது காசுக்கு சண்டை இருந்துச்சா? என்ன? ஒண்ணுமே இல்லை. பூமி பந்தில 2 பேரும் பிறந்தவர்கள் தான், அந்த மக்களும் அந்த மனிதன். ஆனால் ஏன் கொண்டான்னு அவனுக்கும் தெரியல, ஏன் கொல்லப்பட்டுச்சு அவனுக்கும் தெரியல. இதுல உச்சபட்சம் பலஸ்தீன்ல நடக்கிற கொடுமையிலும் கொடுமை. ஆண்களும் பெண்களும் அந்த குழந்தைகளும் ஏன் சாகுறோம் என்று அறியாமலேயே இந்த உலகத்தை விட்டு கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த மனிதமும் மௌனமாக கடந்து போய்கிட்டே இருக்கு. இது இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு உயிரும் ஹரமை விட புனிதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மனித உயிரை நம்ம லேசா மதிப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நாள், இந்த ஊர், இந்த இடம் என்னன்னு கேட்டாங்க. இது என்ன மாசம்? துல்ஹஜ் மாசம், புனித மாசம். ரசூலுல்லாஹ் பேரை மாத்த போறாங்களோன்னு நினைச்சாங்க. எந்த நாள்னு கேட்டாங்க. அரஃபாவுடைய நாள். அல் ஹஜ் அல் அரஃபா. அரஃபால கூட்டதான் ஹஜ்ஜுன்னாங்க. ஹஜ்ஜினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் ஒரு வார்த்தை தான், அரஃபா. அவ்வளவு புனிதமிக்கவா நாள் அந்த நாள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த நாள் துல்ஹஜ் 10ஆம் நாள். அந்த இடம் அரஃபா. அந்த அரஃபாவுடைய மைதானம் அவ்வளவு புனிதமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், இந்த நாளை, இந்த இடத்தை விட, இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட மனிதருடைய ரத்தமும் பொருளும் மானமும் புனிதமானவைகள் நாம். மேலானதுன்னு சொல்ல, ஹராம் புனிதமானவைகள் நாம். அந்த புனிதங்கள் இன்னைக்கு என்னவா பார்க்கப்படுது? யோசிச்சு பாருங்க. ஒரு மதிப்பும் இல்லாமல் யோசிக்கப்படுது. ஏன்டா கொல்றீங்க? அந்த குழந்தைகள் என்ன? உனக்கு சண்டை, ஓகே. அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிச்சு? இந்த குழந்தைகள் பிறகு இந்த இதுல நடக்கிற எந்த பிரச்சனையாவது தெரியுமா? அந்த பெண்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் வெளியில காட்டுறது எவ்வளவு காட்டுறாங்க? எவ்வளவு காட்டிருக்காங்க? 40,000 பேர் செத்துட்டாங்க, 40,092 பேர்னு சுகாதாரத்துறை சொல்லுது, கசாவுடைய சுகாதாரத்துறை. ஆனா உண்மை நிலவரத்தை ஒரு பத்திரிகை எடுத்து போறான். 1,84,000 பேர் கொல்லப்பட்டிருக்காருங்க. எவ்வளவு பேரு? 1,00,000. மொத்தம் 20 லட்சம் மக்கள் தான். கிட்டத்தட்ட 8-9-8.5% போட்டு தள்ளிட்டானுங்களா? 8% பாப்புலேஷன் காலி. காயம்பட்டவர்கள் எத்தனை லட்சம்னு தெரியல. இவ்வளோ எத்தனை பேர் அதுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க? பெரும் கட்டடங்கள் போனா உள்ள சிக்கி இருக்கு. இந்த உடல்கள் அனைத்தும் ஏன் அழிக்கப்பட்டுச்சு என்று இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஏன் இது எல்லாம் இயக்கம் பூரா யூதன். அவன் எவனுமே அங்க இல்லை, அவன் எவனுமே அதை செய்யல. அவன் பூரா சொல்றான், ஆர்டர் இதுக்கு செய்யல. எதுக்குடா செய்யணும்னு கேட்காம போய் செஞ்சுட்டு இருக்கான் அவன். இந்த மக்களும் பாவம் ஏன் சாகுறோம் தெரியாம ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது வரும் இன்னும் 3ஆம் உலக. இதுல பெரிய அதிர்ச்சிக்குள்ள செய்தி என்னென்றால், யூதர்களுடைய ரகசிய அறிக்கையில் வைத்திருக்கிறார்கள், இந்த உலகத்தையே டீபாப்புலேஷன் பண்ணணுன்றான். அப்படின்னா என்னது? ரீபாப்புலேஷன் பண்ணணுன்றான். டீபாப்புலேஷன்னா வேற, ரீபாப்புலேஷன்னா வேற. ரீபாப்புலேஷன்னா என்னது? பகரமாக்குறது. இங்க ஒரு ஒரு கலாச்சார மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பகரமா இன்னொன்னு கொண்டு வரணும் அப்படின்றது. உதாரணத்துக்கு இங்க நம்ம எல்லாம் என்ன சாப்பிட்டு இருந்தோம்? கம்பு, கேழ்வரகு, அது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவன் என்ன பண்ணான்? ரீஃபுட்னு கொண்டு வந்தான். எல்லாமே இன்னைக்கு கொண்டு வந்துட்டானா? எல்லாம் அரிசி, அவன் கொடுக்குறதா அரிசி. கோதுமாவை அவன் கொடுக்குறதா கோதுமாவை. நம்ம வீட்டிலேயே வாங்கினா கூட அரைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு போய் கடையில் ஒரு 1/2 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வருவேன். நான் போய் உட்காந்து நீ தீட்டி அரைச்சி மொதி ஒட்டி சுட்டு போய் தூக்கிட்டு வாங்கன்றான். இது ரீஃபுட் ஆக்கும். அவன் இதை ரீஃபுட் ஆக்குனான். டீஃபுட்னா என்ன அர்த்தம்? டெமாலிஷன் பண்ணிடுறது. நீ அப்படி ஒரு ஃபுட்டே இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா?
கம்பு கூழ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படின்னா என்ன அம்மி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மசாலா அரைக்கிறதுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவுமே. இதுதான் வந்து ரீ ஃபுட்டுக்கும் டி ஃபுட்டுக்கும். இவன் இப்ப என்ன சொல்றான்னா டி பாப்புலேஷன் ஆக்கணும், பாப்புலேஷனே முடிக்கணும்ன்றான். எவ்வளவு பேருன்றான்? இன்னைக்கு 700 கோடி பேர் இருக்கும், 800 கோடி வந்திருக்கும், 900 கோடி கூட வந்திருக்கும். இல்ல அவன் கணக்கு 500 கோடி பேரை காலி பண்ணுன்றான். ஒண்ணு வைரஸ்களை பரப்பி காலி பண்ணும், அதுக்கு ஒரு குடும்பம் வேலை செய்யுது. இன்னொன்னு போர்களால அழிக்கணும். அதுலயும் குறிப்பா இதுல என்ன தெரியுமா பெரிய கொடுமை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்து பார்த்த பகுதிகளில் தான் இது நடக்க போகிறது. நடக்கலாம், அல்லாஹ்வுல் ஆலம். ரசூலா சொன்னாங்கல்ல, வரும் ஒரு யுத்தம் வரும். அங்க அந்த யுத்தம் பின்னாடி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ், அது பார்த்துங்க. அந்த அளவுக்கு அவன் பான்பட்டு கொலைகள். ஏன் இத்தனை கோடி பேர் எதுக்கு சாகணும் தெரியாது, சாவார்கள். ஏன் கொல்லணும் தெரியாது, கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்கும், நடந்தேறும். இதுல யாரும் தடுக்க முடியாது, போயிட்டே இருக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸரத்து ஸலாஸில், நிறைய அல்லாஹ்வுடைய கோப நிகழ்வுகள் பூமியில நடக்கும். ஸலாஸில்னா பூகம்பங்கள், புயல் காற்று, அதே போல வந்து புயல் மழை, புயல் வெப்பம் எல்லாம் வரும். புதுசு புதுசாக இருக்கிற வார்த்தையை வெப்பம் கேள்விப்படுங்க, வெப்ப புயல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கின்றீங்களா? வெப்பத்திலே வெடிச்சு செதறுவோம். நினைக்கிற மாதிரி இந்த பூமியை அவளை அப்படியே நம்மளை கொண்டு போக விட மாட்டான். எல்லா அநியாயங்களையும் பூமிக்கு செஞ்சுருந்தா பூமி ஒரு இடத்துல கேட்கும் அல்லாட்ட, என்னையும் கொஞ்சம் இவங்களை இப்போ பார்க்க விடுவேன் அப்படின்னு தானே. பூமி பார்த்துச்சு, கோபப்பாரு பார்க்கும், பூமி விழுங்கும். எந்த அளவுக்கு என்ன இன்னைக்கு வயநாட்டில் நடந்ததெல்லாம் யார் கற்பனை பண்ணா? அப்படியே எல்லாம் 80 கிராமமா அப்படியே போயிடுச்சு, அப்படியே மூடி மறைச்சிட்டான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. போனானுங்க அப்படியே 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 பாலிசி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டானுங்க. எங்கடா அங்க இருந்த குடும்பங்கள் எவ்வளவு, என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை சுத்திய தனுஷ்கோடியில ஆரம்பிச்சது அப்படி அப்படியே மூடி மறைக்கப்படுது. தனுஷ்கோடியில கடல் 2 ஒன்னா சேர்ந்துச்சு, அந்த ஊரே இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஊர்ல வாழ்ந்த மக்களா எங்கப்பா, என்ன ஆனார்கள், ஏன் ஆனார்கள்? ஏன் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னால் அவங்கள தடுத்து வேற பகுதி கொண்டு வர முடியல? எந்த ரிசல்ட்டும் இல்லை, ஒரு வார்த்தையில முடிச்சு கொண்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படியே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும், ஒன்னொன்னா ஒண்ணு. அதுல கடைசியா நம்மகிட்ட வந்து நின்றது தானே புயல்ல எவ்வளவு பாதிப்பு யாருக்கு தெரியும்? வந்துச்சுல, வருஷா புயல்னு கொண்டு வந்தான், அப்ப கஜா புயல்னு கொண்டு வந்தான். எவ்வளவு அழிவு, எத்தனை மக்கள் செத்தார்கள், எத்தனை என்ன ஆச்சு, எதுவும் தெரியாது. அதுல உச்சபட்சமா இப்ப வயநாட்டுல நிக்கிறோம். இன்னும் வயநாட்டுலயே நடந்துகிட்டு இருக்க போதே பெங்களூருக்கு மங்களூருக்கு இடையில ஒன்று நடந்துச்சு, அதை முட்டான். சத்தீஸ்கர்ல நடந்துச்சு, அங்கேயும் மறந்துட்டான். இமாச்சல பிரதேசத்துல நடந்துச்சு, மறைச்சிட்டான். டெல்லியில் நினைச்சு மறைச்சான். நடக்கும். இது எல்லாம் என்ன சொன்னா இயற்கை சீற்றம் தான். அல்லாஹ்வுடைய கோப பார்வை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நம்ம மீது படும் கோபத்துல இருக்கான், புரி திருந்து அப்படின்னு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனாலும் நம்ம இதெல்லாம் கண்டு கொண்டு நம்ம வாட்டுக்கு அப்படியே போற போக்குல போனா நம்மளும் ஒரு நாள் போவோம். அது மாதிரி அங்க வந்த மாதிரி இங்க வருவதற்கெல்லாம் அது நம்மெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கோம், ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கும் கடலுக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம்? 20-25 கிலோமீட்டர்ல இருக்கோம். அப்படியே ஒரு அலையில மொத்தமா நம்மளை கொண்டு திருச்சியில் தூக்கி போட்டு போயிடும். 100 கிலோமீட்டருக்கு துண்டா தூக்கி எரிஞ்சு விட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு சுனாமி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப தூரத்துல இருக்க, ஒன்றும் தூரத்துல இல்லை. ஒரு சுனாமி நம்மளை அடிச்சுனாலே நம்மளால கடல் மீன் சாப்பிட்டவர்கள்லாம் நம்ம மீன் சாப்பிடணும், நாம மீன் கரையாயிருவோம். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோப பார்வையில் இருக்கிறான். அடுத்துனா அது நிறைய நடக்கும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நிறைய நடக்கிறது. இதுல 14வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சில பெண்கள் வருவார்கள், அவர்களுடைய 2 செய்தி சொல்றாங்க. ஒன்று, பெண்கள் அவர்களை நான் பார்த்தது கூட இல்லைன்றாங்க. அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், அணியாதவர்களா இருப்பார்கள். ஒரு மாதிரி நடப்பார்கள், பிறரை நடத்தாட்டுவார்கள். அப்படி சொல்ல மாயிலாத்தும் முபீலாத்தும்,
இதை வந்து கொச்சையாக மொழிபெயர்க்க முடியாதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மொழிபெயர்க்கேன். கொச்சையாக சொல்லணும்னா ஃபேஷன் ஷோ நடக்கும்ன்றாங்க. நம்ம இளைஞர்கள்லாம் அதன் போல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், யார் பொம்பளை நடக்கிறத. அதான் இன்னைக்கு நடக்கலாம், ஃபேஷன் ஷோ நடத்திக்கிட்டே இருக்கான் எல்லா டிவி. இன்னைக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா ஊருக்கு நடத்துவோம் ஃபேஷன் ஷோ. ட்ரெஸ்ஸு எல்லாம் இப்போ முஸ்லீம் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள். எல்லாம் முஸ்லீம் புர்காக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்கள் போய் மண்ணாடியில் போய் பாருங்களா, என்னத்துக்கடா இது, என்னத்துக்கடா இப்படி வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா புர்கா விளம்பரம் அப்படின்றான். புர்கான்ற ஆடையே கண்ணியமான ஆடை. அந்த கண்ணியமான ஆடைய அப்படியே பொம்பளையினுடைய ஒட்டுமொத்த உடலை அப்படி வச்சு தலையை மட்டும் எடுத்துட்டு, அல்லது தலையை சில கடையில வச்சிருக்காங்க, அப்படியே மாட்டி விட்டுருக்காங்க. மாட்டி விட்டதோட இல்ல, அந்த புர்காக்கள் புர்காவே இல்லை, அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. புர்கா என்பதே ஒட்ட விடாமல் தடுப்பதற்கான ஆடை. அது நீங்க போட்டீங்கன்னா உள்ள நம்ம போட்டிருக்க எதையுமே தெரிய விடக்கூடாது. உள்ள போட்டிருக்க ஆடைகளையே மறைக்குது அது. இவன் சுடிதாரை விட டைட்டா வச்சிருக்கான். டைட்டா இது என்னதான் புர்காவான். இப்படி விளம்பரம் பண்ணுவார்கள் என்ற சொன்னார்கள். நடந்து கொண்டிருக்கிறது, நடந்துட்டு இருக்கா, நடக்கிறது. செருப்பு வந்து ஆம்பளைக்கு கீழ்ச்சி செருப்பு பார்த்துருக்கீங்களா? குட்டையானவர்கள் கொஞ்சம் ஹைட்டான செருப்பு தான் போடுவாங்க. கீழ்ஸ் வச்சு பார்த்தீங்களா, பின்னாடி அப்படி குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு பொம்பளை தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரசூலா சொன்னாங்க இப்படி நடப்பார்கள். அதை பார்க்கறதுக்கு நம்மளால அங்கே டக்கு டக்கு நடந்தா இங்க உள்ளத்துக்குள்ள எப்படி அடிக்குது, பக்கு பக்குன்னு அடிக்குது. முதிக்கட்டையா? அது இப்படி இருக்குமா? இப்படியா இருக்கும்? இல்ல, அது கட்டையிலன்னா சமமா இருக்கும். இது சமமா இருக்காது, இப்படிதான் இருக்கும். நீங்க கீழ்ஸ் செருப்பு இதுக்கு பேர் இப்படிதான் இருக்கு. இங்க இருந்து ஒரு குச்சி வரும், இதுக்கு இந்த பாதம் மட்டும், இந்த முன்ன பாதம் மட்டும் இப்படி வளைஞ்சிட்டு இருக்கும். நடந்தீங்கன்னா நீங்க வந்து புட்டாணி போயிடும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை காட்டுறதுக்கு பொம்பளைங்க நடக்கிறாங்க ஹீல்ஸ் செருப்புன்னு. இத வந்து பேஷன்றான், இதாண்ட கலாச்சாரம்ன்றான், காட்டு அப்படின்றான். ரசூலா சொன்னா மா இலாத்துன், ஆட்டி ஆட்டி நடப்பார்கள், எல்லாம் மாட்டி வைப்பார்கள். நம்மளால அதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கான். அது குறிப்பா முஸ்லிம்ஸ் அரபு இளைஞர்கள் பூரா போயிட்டான். நீ நடத்துறான், அதவே கூப்பிட்டு வச்சுட்டு ஆடுறான் அங்க நின்றுகிட்டு, அந்த பெண்கள் பின்னால் நின்றுகிட்டு. யாரு? அரபு இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்ணுங்கடான்னா நம்மால் எதை போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? ரசூலா சொன்னது நடக்காம என்ன செய்யும்? நடந்துகிட்டு இருக்கு. ஆடை அணிந்திருப்பார்கள், அணியாதவர்கள. ஒரு ஃபேண்ட் கொண்டு வந்தல, உண்மையிலேயே நான் வந்து ட்ரெஸ்ன்னு நினைக்கல. ஆனா இந்த ஒரு அது பேர் என்னது, லெகின்ஸ். என்னடா ட்ரெஸ் அப்படின்னா, அது கலராவது வேற போடலாம்ல, ஒரு ப்ளூ கலர்ல போடலாம், ஒரு பச்சை கலர்ல போடலாம்ல. தோல் கலர்லயே போட்டு அப்படியே மேல ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ்லயும் 2 பக்கம் கிழிச்சு விட்டான். எதுக்குடா கிழிச்சு அதுன்னு தெரியல, கிழிச்சு விட்டுட்டான். இந்த அது ஏதோ 30-35 வயசுக்குள்ள இந்த இவ்வளவு வயசாகி இந்த பொம்பளைக்கு என்னடா இவ்வளவு பெரிய ஒரு எண்ணம் அப்படின்னு நானும் முழிச்சு போயிட்டேன். அப்புறம் பக்கத்துல போனப்பதான் தெரியுது, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. ரசூலா சொன்னாங்க பாருங்க, ரசூலா காலத்துல அப்படி இல்லாம தைக்க முடியும். ஒரு சட்டையை தைக்கணும்னா 2ஆ கிழிச்சு ஏதோ போட்டு பொத்துன மாதிரி இருந்திருக்கும். பெண்களுக்கு சொல்ல போனீங்கன்னா போர்வைதான், இழுத்து ஒரே மூடுதான், தலையில இருந்து கால் வரைக்கும் மூஞ்சிய இப்படி விளக்கிக்கிட்டு தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ரசூலா சொன்னா, போடுவார், லெக்கின்ஸ் போடுவார்கள், அணிந்திருப்பார்கள். ஆனா காசியாத்துன் ஆரியாத்துன், பச்சையா மொழிபெயர்க்க முடியாது ரசூலா வார்த்தை அது. ஆரியாத்துன்னா நியூட்டா இருக்கிறது. ட்ரெஸ் இருக்கும் ஆனா நியூட்டா தெரியும், அப்படி இருக்கும். இதுல உச்சபட்சமாக வரப்போகிற நாம் கண்ணாடிகள், அது அல்லாஹ்தான் தெரியும். போட்டாலே எல்லாமே உரிச்சு காட்டுமா. ஒரு வேலை மேல வந்து நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை போல. அவனே கண்ணாடியை போட்டு எதை பார்க்குறான் எதை பார்க்கல என்ன செய்யறான் ஒன்றும் தெரியாம போகுது. ரசூலா சொன்னார்கள் நடக்க போகுது, நடந்து. இதெல்லாம் ரசூலா நமக்கு ஈமான். யுஎஸ் ஏர்போர்ட்ல அந்த ஸ்கேனர் பிசிக்கலா செக் பண்ணாம அந்த ஸ்கேனர் உள்ள நின்னா உடம்பு அப்படியே நிர்வாணமா காட்டும். யாருக்கு விருப்பமோ என்னை கை வச்சு தொட வேணாம், நான் அப்படியே அங்கே நின்றுக்கிறேன் அப்படிங்கிற விருப்ப அடிப்படையில் அந்த கவுண்டரும் இருக்கு.
பொம்பளைங்களை போய் நம்மளுடைய பெத்த பிள்ளைய போய் அப்படி நிப்பாட்ட முடியுமா? சொன்னா அப்படி வரும்தாங்க. எங்க புர்கா போட்டு மானத்தை மறைக்கிறதுக்கு உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த கீழாடை அணிந்த பெண் யாரு சொல்லுங்க? கீழாடை அணியணும்னு கற்றுக் கொடுத்தது பெண் யாரு? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முன்னால கீழாடை அணியல பெண்கள். இது ஒரு கலாச்சாரத்துல இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாக கீழாடை அணிந்த பெண் யார் என்றால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு? பெண்ணிடத்திலிருந்து பெண்ணை மறைக்கிறதுக்காக, ஆணிடத்திலிருந்து பெண்ணை மறைக்கிறதுக்கு இல்லை. தன்னுடைய தான் கர்ப்பமா இருக்கிறேன் என்பதை மறைப்பதற்காக அவருடைய இன்னொரு சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைக்கிறதுக்கு கீழாடை அணிஞ்ச சமூகம் அரபு சமூகம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு அந்த சமூகம் போய் நீட்டாக ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் பார்க்கணுண்டு. அது ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்கும் தானே? நடக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எனக்கு கடந்து போன்னு நினைச்சேன். ஷஹாதத்து ஸூர், பொய்க்கா சாட்சி சொல்வார்கள், பொய்யே உண்மையை மறைப்பார்கள். அதுல உச்சபட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க 16 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. 17 அதான் ஷஹாதத்து ஸூர், பொய்யே சாட்சி சொல்றது. 17 ரொம்ப முக்கியமானது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஊது அர்லல் அரபு முரவ்வஹன் வ அன்ஹாரன். அரபுகளுடைய பூமி திரும்பும் வரைக்கும் மறுமை நாள் வராது. எப்படிப்பட்டதுன்னா முரவ்வஹன், விவசாயம் செய்யப்படுகிற பூமியாக மாறுகிற வரைக்கும் கியாமத்து நாள் வராது. வன்ஹாரன், நதிகள் ஓடாத வரைக்கும் கியாமத்து நாள் வராதுன்னாங்க. அரபுகளுடைய பூமின்னு அரபுகள் பூமி நீ கிட்டத்தட்ட ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அரபுகள் விவசாயம் பண்றாங்க தெரியுமா? பண்றாங்க. இன்னைக்கு தபூக் கோதுமை கேட்குறாங்கள, தபூக்கில் விளைஞ்சு அரபு தேசத்துல இருந்து விளைஞ்சு வருத கேட்குறாங்க. அரபுகள் நடுறாங்க நெல்லை. என்னன்னு அந்த பகுதிக்கு நெல்லுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நெல்லு நடுறாங்க, கோதுமை நடுறாங்க. வெறும் பேரிச்சம்பழத்தை போட்டுட்டு இருந்தவர்கள் இனிமேல் ஆப்பிள் செஞ்சு நமக்கு அனுப்புவாங்க. பியூர் சவுதி ஆப்பிள் அப்படின்னு வரும் நமக்கு. நம்ம அதே வாங்கிச்சாங்க எப்படா விளையும்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அது மாறும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முரவ்வஹன், விவசாய பூமியாக மாறும். வன்ஹாரன், நதிகள் ஓடும். கடல் நீரை நல்ல நீராக்கி நதியா ஓட விட்டுருக்கான். நம்மால் நல்ல நீரையே சுத்தமான நீரா ஓட விடாம வாய்க்கா வெட்டி விட்டா அதுல நம்மால் சாக்கடையை கொண்டு வெட்டி விடுறான். வருதுடா நமக்கு அப்பா வீட்டு கழிவு நீருக்கெல்லாம் ஒரு ஓடை கிடைச்சிச்சா நம்மால் கொண்டு வெட்டி விடுவான். அவன் என்ன பண்றான்டா, கடல் நீரை சுத்தம் பண்ணி ஓடு நதியா அங்க ஓட விடான். ஓடி வந்து கொண்டே இருக்குது. நீ என்ன விவசாயம் தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆச்சரியமான ஒரு செய்தி. சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் நார்மலைசேஷன் தாங்க. என்ன நார்மலைசேஷன்? என்ன நடக்குதுன்னே தெரியல நம்ம ஆளுகளும். சவுதி என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட இருந்த ஃப்ராத் நதியை என் பக்கம் திருப்பி விடு. அங்கிருந்து வருது. துருக்கியில் ஆரம்பிச்ச நதி ஃப்ராத். உலகத்துல 2 ஜீவ நதி. மற்றதெல்லாம் கங்கை வத்தாத நதினா இப்ப வத்தி சூழ்ந்து போயிட்டு இருக்கு. ஒன்னு நைல் நதி வத்தாது, வருஷம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். இன்னொன்னு எது? ஃப்ராத். ஃப்ராத்னா இங்கிலீஷ்ல என்னது? யூப்ரட்டிஸ் நதி. யூப்ரட்டிஸ் எங்க ஆரம்பிக்குது? துருக்கியில் ஆரம்பிக்குது. ஈராக் வழியா வந்து அப்படியே வந்து பலஸ்தீனுக்கும் ஜோர்டானுக்கு இடையில உள்ள பூந்து, இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கு இடையில உள்ள பூந்து அப்படியே வந்து கடல்ல ஜாயிண்ட் ஆகுது. வற்றாத ஜீவ நதி. இதுதான் ஹலீலி, தபுரியா ஏரி. அதெல்லாம் இன்ஷால்லா பின்னாடி படிப்போம். இங்க வர்ற இந்த ஃபுராத்தை எங்க திருப்பி விட சொல்றான்? சவுதி. ஜோர்டான் வழியா ஏன் சவுதியில திருப்பி விடுன்றான். டெக்னாலஜி இன்னைக்கு முடியுமா? முடியாதா? பிரிச்சு விடும். ஏன் நீங்க தண்ணிய வந்து மண் வழியா விட்டா கூட அது கூட அவங்களுக்கு கொஞ்சம் மண் இழுக்குதுன்ட்டு பெரும்ப ராட்சச கொலாயை போட்டு கொண்டு போயிடுவாங்க. 2 பேருமே பணம் கொட்டி கிடக்கு. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? சவுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பூரா என் பக்கம் திருப்பி விடுன்றான். 2 பேருக்கு தங்கு தடையற்று தண்ணி நான் கொடுக்குறேன், தங்கு தடையற்று பெட்ரோல் நீ எனக்கு கொடு. இதுதான் நார்மலைசேஷன். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இதை செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஊன்னு கத்துறானுங்க 2 பேரும். இது ஒரு வேளை நடந்துருச்சுன்னு வைங்க, சவுதியில ஆறு ஓடுமா ஓடாதா?
பெரும்பெரு ஆறுகள் ஓட போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நடக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 18வது செய்தி முடிச்சிருவோம் இதோட. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுஹ்சிருல் ஃபுராத் அன் ஜபலின் மின் தஹபின் யக்துலுன் நாசு அலைஹி ஃபயக்துலு மின் குல்லி மிஅத்தின் வ வ ويقول كل رجل منهم لعلى أكون أنا الذي أنجو. மறுமை நாள் வராது, ஃபுராத் நதி வற்றி தங்க மலையை வெளிப்படுத்துவர வரைக்கும். எந்த யூப்ரட்டிஸ் இன்னைக்கு சவுதியில திருப்பி விடுறானோ அந்த யூப்ரட்டிஸ் வற்றும், காயும், தரை மட்டமாகும். அங்கிருந்து தங்க மலைகளை வெளிப்படும். அந்த தங்கத்தை எடுப்பதற்காக மனிதர்கள் யுத்தம் செய்வார்கள். அந்த யுத்தத்தில் ஒவ்வொரு 100லிருந்தும் 99 நபர்கள் கொல்லப்படுவார்கள். எவ்வளவு பேரு? 1000 பேர் போனா 990 பேர் பணம்தான், மீண்டே வர முடியாது. எவ்வளவு கற்பனை பண்ணிப்பா. 1,00,000 பேர் போனா 100 பேர் தான் மிஞ்சும். மீதி எவ்வளவு காலி? 99,900 பேர் பொணமாக கிடந்தா இந்த பூமி என்ன ஆகும்? இந்த 100 பேர் பொணத்தாவது ஆட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய முன்னறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஃபுராத் வற்றும், அதற்கு அது வெறுமனமே வத்திட்டு விட்டுற மாட்டான். ஏன் இந்த நதியை எல்லாம் ஓட செய்து கொண்டு இருக்கிறான்? இந்த தண்ணி எல்லாம் நிப்பாட்டி எடுக்க முடியும்டா உனக்கு எடுத்துவான். ஜீவ நதியை எல்லாம் ஆக்கியிருக்கிறான்னா எங்கேயாவது ஒரு பெரிய அணையை போட்டு விட்டு கீழே இருக்கலாம் தோண்டிட மாட்டான். அப்படி நிப்பாட்ட முடியாது ஃபுராத்தை. ஏன்? அது பல்லாயிரக்கணக்கான கடாணி தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. எங்க தோண்டி தேக்கி வைப்ப? தேக்கி வைக்க முடியாது. ஆனால் அது அல்லாவே வற்ற செய்வான். அது நீர்த்து போகும். அது கொஞ்சம் கொஞ்சமா வத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு போய் நீங்க அடிங்க, ஃபுராத்னு அரபியில் அடிச்சு பாருங்க, அல்லது யூப்ரட்டிஸ் இங்கிலீஷில் அடிச்சு பாருங்க. அந்த நதியுடைய நிலைமைய கொஞ்சம் கொஞ்சமா வத்தி கொண்டே வருகிறது. உச்சபட்சமாக அது வத்தி அதுக்குள்ள இருக்க தங்கங்கள் வெளிப்பட மனுஷன் கண்டுபிடிச்சிருவான்ல. சின்ன இடம் காஞ்சாலே ஓடி வந்து பார்க்குறான், நோண்டி பார்க்குறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு. நீ அங்கே வந்து ஒரு பெரிய நதி, பல அகலமான நதி, பல ஆயிரம் நாடு, 2-3 நாடுகளை கடந்து வருது. எங்கேருந்து வருது? துருக்கி, சிரியா, ஈராக்கு, ஜோர்டான், பலஸ்தீன், அப்படி வந்து சேருது. இப்போ சவுதிக்குள்ள திருப்ப போகிறான், அதையும் சேர்த்துக்கிறோங்க. 6-7 நாட்டுக்குள்ள வத்தால ஜீவ நதியா வரப்போறத அப்படியே வத்தி இவன் தான் குடிப்பான் போல, அரபுக்காரன் தான் குடிக்க போறான் போல. ஏன்னா பாலைவனம் திருப்பி விட்டானா அது என்ன அல்லாஹ் சுருக்கிடுவான் போல. எப்படி நடக்க போற அல்லாஹ்வுல ஆலம். முடிஞ்சிருச்சுன்னா அங்கு ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்தில் 99 பேர் 100க்கு 99 வீதத்தில் கொல்லப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒருத்தன் தப்புவான். அந்த ஒவ்வொரு மனிதனும் எப்படி நினைப்பானா, சரி போனது அழிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டானா. அந்த தப்ப போற ஒரு ஆள் நானாக இருக்குன்னு வேண்டி எல்லாரும் ஆசைப்படுவார்கள். அதாவது அனல்லது அக்கூனு அனல்லதி அஞ்சு வெற்றி. அந்த தப்பிக்கிற ஒரு ஆள் நானாக இருக்குன்னு ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான், போற எல்லாரும். அது கிட்டத்தட்ட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நேட்டோ அங்க போய் குவியுது. நேட்டோன்றதுக்கு என்ன சொல்லுங்க? நேட்டோ வந்து அமெரிக்காவை தலைமையமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் படை. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நாடை குறிப்பிச்சு அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கீழாக உங்களை நோக்கி 80 கொடியின் கீழ் ஒரு படை வரும்ன்றாங்க. அந்த படை அந்த 19 அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த படை எப்படி இருக்கும் என்றால், உங்களை நோக்கி 80 கொடியின் கீழ் படை வரும். ஆமாக் தாஃபிக் என்ற இடத்தில் நிலை கொள்வார்கள்ன்றாங்க. இந்த ஆமாக் என்பது ஊர் பேரு, ஏதோ புது பேருன்னு நினைச்சாங்க. ஆமாக் என்பது சிரியாவினுடைய ஒரு சிட்டி பேரு. தாபிக் என்பதும் சிரியாவில் ஒரு சிட்டி பேரு.
இதுக்கு முன்னால சவுதிக்கும் சிரியாவுக்கும் ஒரு யுத்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஐஎஸ் இந்த 2 ஊரம் தான் அடிச்சு காலி பண்ணாங்க. இந்த 2 ஊரம் அடிச்சு காலி விட்டு இன்னைக்கு அமெரிக்க படம் நிக்குது. ரசூலா சொன்னாங்க, லா தக்கூமு ஸஆ, வறுமை நாள் வராது, ஹத்தா யன்ஸில் ரூமு பில் அமாக் வ யதாஃபிக், தாஃபிக்லையும் அமாக்லையும் ரோம் படை வந்து நிற்கும்டாங்க ரசூலா. வந்து நின்றுருக்கு இன்னைக்கு. அமெரிக்காவுடைய ஃபேஸ் எங்க போட்டு வச்சிருக்கான் பாருங்க. அமாக்ல கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கான், தாஃபிக்ல கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கான். ஃபுல்லா அகுலு சுன்னா நம்ம மக்கள். ஒரு ஷியாவை பார்க்க முடியாது, ஒரு மற்ற கொள்கையோட பார்க்க முடியாது. பியூர் தௌஹீத்வாதிகளாக இருந்த அந்த மக்களை பூரா கொண்டு ஒழிச்சிட்டு அங்க வந்து இவன் உட்காந்துருக்கான். இவன் போய் கேன்வாஸ் பண்றான் ஷியாக்காரன், உங்களுக்கு இந்த ஏற்பட்ட அழிவுக்கு யாரு சலப்புகளால வந்ததுன்றான். அந்த மக்கள் குழம்பி போயிருக்கார்கள். இந்த யுத்தம் நடைபெறும் எப்படி என்றால் 80 கொடியின் கீழ் அந்த மக்கள் உங்களுக்கு உண்டு தருவார்கள். 80 நாடு, 80 கொடினா 80 நாடு கிட்ட, ஒவ்வொரு கொடிக்கும் கீழும் 12,000 பேர் இருப்பார்கள். எவ்வளவு பேர் இருப்பாங்க? 80 × 9 எவ்வளோ ஆச்சு? 7,000. எனக்கு தெரியல, நாம கணக்குல வீக்கு. 8 9 82 பை 72 72 72 7,20,000 பேர் வருவார்கள். இந்த இதுல பெரிய படிச்சுட்டு மலைச்சு போனது என்னத்தினா, இந்த இவன் உருவாக்கியிருக்கான் பாங்க நேட்டோ. ஒவ்வொரு டிவிஷனுக்கு கீழையும் 12,000 வீரர்கள் தான் இருப்பாங்க. ஏர்ஃபோர்ஸா 12,000 பேர் இருப்பான், கப்பல் படையா 12,000 பேர் இருப்பான், தரப்படையா 12,000 பேர் இருப்பான், நியூக்ளியரா 12,000 பேர் இருப்பான். ஒவ்வொரு துறையின் கீழே எத்தனை பேரை உருவாக்கியிருக்கான். இவன் தான் படிச்சிருப்பான் போல இந்த ஹதீஸை. நம்மால் விட்டுட்டாங்க இந்த ஹதீஸை. அவன் படிச்சிட்டான் போல. 12,000 பேர் ஆச்சரியமா இருக்கு. இப்ப போய் ஒரு சைன் பண்ணனாலும் தெரியும், ஜெர்மன் போய் ஒரு ஜாயின் பண்ணிட்டு வந்துச்சு. ரஷ்யாவுக்கு எதிராக தான் நாங்கள் யுத்தத்துக்கு வந்து நாங்கள் உள்ள போறோம் அப்படின்றதுக்கு. இப்போ அமெரிக்கா கூப்பிட்டு எந்த படையை அனுப்ப போறீங்க அப்படின்னு கேட்டதுல அதுல ஒரு டிவிஷன் போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிவிஷனுக்கு எங்க நாடு ஒத்துழைக்குது. அதுல எவ்வளவு பேர்? 12,000 பேர் அப்படின்னு போறோம். 12,000 சோல்ஜர்ஸ். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே கண்ணு முன்னால் நிக்குது. இந்த யுத்தம் நடைபெறும். இந்த யுத்தம் யார் மகுதின்றது வந்து பின்னாடி தெரியுது. ஆனா இந்த யுத்தம் எல்லாம் பாக்குறதுக்கு நம்மளாலாம் ஆனா நடக்கலாம். இப்ப எல்லாமே வந்து இந்த இதுக்கு தானே போயிட்டு இருக்கு. அதை நோக்கித்தானே மேகம் சூழ்ந்து அப்படியே நிக்குது. ஒரு பக்கம் அமெரிக்கா வரமாட்டேன்றான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வான்றான், ஈரான் வரன்றான், ஈரான் பின்னால ரஷ்யா வரன்றான், அந்த பக்கம் சைனா நான் வரன்ட்டு இருக்கான். இந்த 2 பேர் இங்க 2ஆ பிரிஞ்சு நிக்குது. அதுல ரசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலா, நீங்க மட்டும் நின்று அதுல போராட மாட்டீங்க, முஸ்லிம்களும் ஈசா நபியினுடைய கிறிஸ்துவர்களும் சேர்ந்துதான் அந்த யுத்தம் நடக்கும்ன்றாங்க. இதுல எந்த கிறிஸ்துவம் நம்ம பின்னால் நிக்க போகுதுன்னு தெரியல. சவுதி, ஜோர்டான், பலஸ்தீன் அப்படியே நீங்க இந்த அரபு கண்ட யுஎஸ்ஏ, பஹ்ரைன், இந்த இவங்கெல்லாம், அதுக்கு பக்கத்துல ஒமான், இவங்க எல்லாம் அமெரிக்கா பின்னா நிக்கிறாங்க. அங்கிட்டு ஈரான், சிரியா, இன்னும் சில நாடுகள் அவங்க யார் பின்னா நிக்கிறாங்க? ரஷ்யா பின்னா நிக்கிறாங்க. ரஷ்யா யாரு? கிறிஸ்தவன். அமெரிக்கா யாரு? நம்மளை எப்படி கன்ஃபியூஸ் பண்ண முடியும் அவனுங்க? ஷைத்தான். இப்படியா நீங்க பிரிச்சுக்கிடுவீங்க? 2 பக்கம் 2 பேரும் கொண்டு வந்து நிப்பாட்டான். இப்போ எது நமக்கு ஒன்றும் புரியாம உட்காந்துருக்கோம், இவன் சரியா அவன் சரியான்னு. ஆனால் எதுவோ இந்த யுத்தம் நடக்கும் ஃப்ராத் நதிக்கான யுத்தத்துக்கான ஏற்பாடு தான் இது. சரிங்களா? அந்த யுத்தத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட போறாங்க? எதனால கொல்லப்பட போறாங்க? ரசூலா சொல்லல, நியூக்ளியர் தான். அதனாலதான் நேரு சொன்னார், நியூக்ளியர் தயாரிப்பதை தடுக்கணும் உலகத்துல அப்படின்னார். ஏன்னு கேட்டப்ப சொன்னாங்க, நியூக்ளியர் போகிறது, அடுத்த நியூக்ளியர் ஆசிய கண்டத்துல தான் விழுகும்டார். ஐரோப்பிய கண்டத்திலே, ஆப்பிரிக்க கண்டத்திலே அது விழுக போறதில்லை. ஆப்பிரிக்கால தானே போட்டான், ஐரோப்பியால போட்டானா? ஜப்பான் எங்க இருக்கு? ஏசியால தான். இந்த உள்ள மிடில் ஈஸ்ட்ல தான் விழுக போகுது. எல்லாம் ஷியா,
எந்த பிரிவும் சேர்ந்து போங்க வந்துருங்கடான்ட்டான்ல கூப்பிட போறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த இந்த செய்தி ஃபுராத்தோட நிப்பாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபுராத்துக்கு பின்னாடி இன்னொரு பெரிய யுத்தம் இருக்கு, அதெல்லாம் படிக்கும்போது இன்னி அப்படியே சுத்துது தலை. என்னடா இது, அதோட 99 பேர் செத்து 100 பேர் தான் மிஞ்சினா, ஒருத்தன் மிஞ்சினா இந்த ஒவ்வொருத்தரும் சேர்ந்து எங்க போக போறோம்? அடுத்து யுத்தம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உலகத்தில் 2 மறுமை நாள் நடைபெறுகிற அந்த நெருக்கத்தில் நடைபெற போகிற அந்த முன்னறிவிப்பு, பெரிய முன்னறிவிப்புகளை தொட போகிற அந்த நேரத்தில் 3 மிக முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். ஒன்று ஹர்ப், இன்னொன்று ஹர்ப் என்றால் விரண்டோடுதல். சாலா அதுல இருந்து எடுப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்னல் ஹம்தலில்லாஹில் ஹக்கி